மார்ச் 9 டைம் ஒரு 10:30 இருக்கும். தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் ஸ்டுடியோவை பார்த்துட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, இன்றைக்கி எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கு அனலைஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுப்பேன். அந்த டைமில் யூடியூப் ஸ்டுடியோ நான் ஓப்பன் பண்ணுறேன். த டைம் ஐ காட் அ பிக் ஷாக். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட யூடியூப் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணப்போ எனக்கு சைன்இன் கேட்டுச்சு. நான் என்றைக்கும் பாஸ்வேர்டை மாற்றுறதோ இதெல்லாம் அவ்வளோ பண்ண மாட்டேன். ஸோ சைன்இன் கேட்குதுன்னு சொல்லிட்டு நானும் சைன்இன் பண்ணி பார்த்தேன். அந்த டைம் என்னாச்சுன்னா பாஸ்வேர்ட் போடும்போது பாஸ்வேர்ட் சேஞ்ச் பிஃபோர் 2 hours அப்படின்னு காமிச்சிச்சு. நான் எதுவும் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணலையே, என்னமாவது ஃபால்ட்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரை அனதர் வே கொடுத்து வெரிஃபிகேஷன் கோடு வரும்ல ஃபோனில், அந்த வெரிஃபிகேஷன் கோட் மெத்தடை வச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் இந்த வெரிஃபிகேஷன் கோட் மெத்தடில் நம்பர் லாஸ்ட் 2 நம்பர் என்னோட நம்பரே வரல, வேறு நம்பர் காமிச்சிச்சு. வேறு சம்திங் ஒரு டபுள் டிஜிட் நம்பர் கடைசி நம்பர் மட்டும் காமிக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு காமிச்சிச்சு. ஸோ நானும் திருப்பி ட்ரை பண்ணி பார்த்தேன். இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம், எரராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாஸ்வேர்டை போட்டு பார்க்குறேன். பாஸ்வேர்ட் சேஞ்ச் பிஃபோர் 2 hours அந்த மாதிரி தான் காமிச்சிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு ஒரே டவுட்டாக இருந்துச்சு, என்ன இது அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ண முடியல அப்படின்னு. கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு என் ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு நான் ஃபோன் எடுத்து பார்க்குறேன். என் ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகிருக்கு. அதாவது என்னோடய ஃபோனில் இருக்கிற எல்லாமே டெலீட் ஆகி ஃபேக்ட்ரி ரீசெட் ஆகிருக்கு. இந்த ரீசெட் எப்படி ஆச்சுனே தெரில, நானும் பண்ணல, எங்கள் வீட்லேயுமே யாருமே என் ஃபோன் எடுத்து ரீசெட்டும் பண்ணல. ஸோ இது எப்படின்னு எனக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஃபஸ்ட்டு என்னோடய அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுறதுக்காண்டி என்னோடய அக்கௌண்ட்டே இந்த ஹவு டு ரெக்கவர் மை கூகுள் அக்கௌண்ட்னு நான் நிறையா ரிசர்ச் பண்ணிவிட்டு ரெக்கவர் நிறையா ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகலை. நிறையா கூகுளுக்கும் மெயில் பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் சப்போர்ட் டீம், கான்டாக்ட் டீமுக்குலாம் நிறையா மெயில் பண்ணிட்டேன். ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஒன்றுமே யாருமே கூகுள் சைட்லேருந்து ரிப்ளை பண்ணவும் இல்லை, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. போக போக தான் புரிய வந்திருக்கு, நம்மளோட அக்கௌண்ட் யாரோ ஹேக் பண்ணியிருக்காங்க. நான் எப்படி இப்படி ஷுவராக ஹேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன்னா, என்னோட அந்த வெரிஃபிகேஷன் கோட் நம்பருமே சேஞ்ச் ஆகிருக்கு. நான் இதுவரையும் சேஞ்ச் பண்ணதில்லை. அண்ட் என்னோட பாஸ்வேர்டை கூட நான் சேஞ்ச் பண்ணது கிடையாது. நம்பர் சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் தென் ஏதோ பாஸ்கி கேட்டுச்சு. நான் இதுவரை என்னோட அக்கௌண்ட்டுக்கு, இமெயில் அக்கௌண்ட்டுக்கு பாஸ்கி நான் கொடுத்ததே கிடையாது. இப்போது என்ன ஆச்சுன்னா, என்னோடய ஃபோனுமே ரீசெட் ஆகிடுச்சு. என்னோடய யூடியூப் சேனல் அக்கௌண்ட்டுமே ரெக்கவர் பண்ண முடியலை. கிட்டத்தட்ட 95% என்னோடய யூடியூப் சேனல், என்னோடய பழைய சேனல் அருண் எஸ்ஏஆர்ன்ற சேனல் போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். இன்னுமே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ரெக்கவர் பண்ணுறதுக்கு, ரெக்கவர் பண்ண முடியலை. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்களோட பாஸ்வேர்ட்ஸ், உங்களோட ஜிமெயில் பாஸ்வேர்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கோங்க. ஸோ யார்கிட்டே உங்களோட பாஸ்வேர்டை என்றைக்குமே ஷேர் பண்ணுறதோ என்றைக்குமே சொல்கிறதோ அந்த வேலை வச்சுக்காதீங்க. உங்களுக்கு அது ஃப்யூச்சரில் எப்படி வேணாலும் பாதிக்கலாம். இப்போ எனக்கு நான் அந்த மெயில் காலேஜ் டைம்லேருந்து இப்போ வரையும் அந்த ஒரு மெயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவரையும் வேறு மெயில் அவ்வளோ நான் யூஸ் பண்ணது கிடையாது. நான் 2 மெயில் வச்சுருக்கேன். பட் எல்லா மெயிலுக்குமே என்னோட இந்த பர்சனல் மெயில் மட்டும்தான் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன். பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்கேன். இன்றைக்கி திடீர்னு இப்படி ஆகிடுச்சு. நைட்டு ஃபுல்லாக கிட்டத்தட்ட தூங்கவே இல்லை. அந்த மெயில் ரெக்கவர் பண்ணுறதுக்கே ஃபுல்லாக டைம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 மணி 2:30 ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் தூங்குறதுக்கே. 6 o'clock எழுந்திரிச்சிட்டு மறுபடியும் ரெக்கவர் பண்ணுறதுக்காண்டி ஏதாவது மெத்தட்ஸ் இருக்கா, வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்லேயும் யூடியூப்லேயும் ரிசர்ச் பண்ணி டயர்டானால் தான் மிச்சம். ஒன்றுமே ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒன்றுமே கிடைக்கல. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, இதை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம உடனே ஒரு புது இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி அதை ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை ஆடியன்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இதில் என்ன விஷயம்னா, எனக்கு சுற்றி அடி விழுந்திருக்கு. என்னென்னா, என்னோட லேப்டாப்புமே டே பிஃபோர் எஸ்டர்டே கரப்ட் ஆகிருக்கு. ஸோ அதையும் இன்னும் நான் சர்வீஸ்க்கு கொடுக்கல. அதுக்கு கேட்டப்போ சர்வீஸ் சென்டரில் என்ன சொன்னாங்கன்னா, என் லேப்டாப்புமே ஓஎஸ் கரப்ட் ஆகிடுச்சு. அது நம்ம ரீஇன்ஸ்டால் பண்ணணும். ரீஇன்ஸ்டால் பண்ணால் எல்லாமே உள்ளே இருக்க லேப்டாப்பில் இருக்க எல்லாமே டெலீட் ஆயிரும். புதுசாக நீங்கள் வாங்கினப்போ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரீசெட் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, என் லேப்டாப்ஸில் நிறையா மெயின் டாக்குமெண்ட்ஸு, என்னோடய பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் நிறையாலாம் வச்சுருந்தேன். நான் என்னோடய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே வச்சுருந்தேன். நான் இந்த மாதிரி பார்க்கும்போது என்ன ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகிருக்குன்னா, பாஸ்வேர்ட்ஸை எப்போயுமே நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். இதுவரையும் யார்கிட்டையுமே பாஸ்வேர்டை யார்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது. நம்ம போடுற பாஸ்வேர்டு என்றைக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரிக்கியான பாஸ்வேர்டாக இருக்கணும். யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு பாஸ்வேர்டாக இருக்கணும்.
அண்ட் இந்த ஹேக்கர்ஸ் வந்து எங்கேருந்து வராங்க, என்ன பண்ணுறாங்கன்னே தெரில, எப்படி ஹேக் பண்ணுறாங்கன்னு தெரில. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு வந்து ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணியிருக்காங்களோ, எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆயிருக்குன்னு தெரில. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபோன் வந்து ஹேக் ஆகிருக்கிறதுக்கு, அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகிருக்கிறது எனக்கு தான் ஃபஸ்ட் டைம். என்னோடய பழைய யூடியூப் சேனலில் வந்து பெருசாக அவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது. பட் வந்து எனக்கு ஒரு 5.6K சம்திங் தான் இருந்துச்சு. அந்த அந்த ஃபோட்டோ வேணால் காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. அருண் எஸ்ஏன்ற சேனல் தான். அந்த சேனல் வந்து அவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர் இல்லைனாலும் எல்லா யூடியூபர்ஸ்க்குமே தெரியும் ஒரு வீடியோ நம்ம எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு வந்து எல்லா யூடியூபர்ஸ்க்குமே தெரியும். சரி, ஓகே, இது வந்து ஒரு லெசன். இனிமேல் வந்து பாஸ்வேர்ட்ஸ் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், அடிக்கடி நம்ம அதை வந்து ரெக்கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு லெசன் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இப்போ அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆயிருந்துச்சுன்னா, இல்லை வந்து ரெக்கவர் பண்ண முடியலை, ஏன் உங்களுக்கு அதில் மேபி நிறைய பேர் ரெக்கவர் பண்ணியிருக்கலாம் அக்கௌண்ட்டை. ஸோ அந்த மாதிரி ரெக்கவர் பண்ணிக்கலாம். எனக்கும் அந்த மாதிரி சஜஷன்ஸ் ஐடியா சொல்லுங்கள். நானும் எப்படி என்னோடய அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுறது, நானும் ஸ்டில் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்களும் உங்கள் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அண்ட் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃப்ராடு, இந்த ஸ்கேமு, இந்த ஹேக்கர்ஸு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணோம்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருந்து ஆகணும். இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ வந்து இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்கள் ஃபேமிலிஸ்க்கு, சுற்றி உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.